உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வேண்டாம் சிவா, நானே தானே வந்து சரணடைஞ்சேன். நான் எல்லாத்துக்கும் தயாராதான் வந்திருக்கேன். இத பாருப்பா, என்ன பத்தி எனக்கு கவலை இல்ல. தனா வாழ்க்கை நல்லா இருந்தா போதும். ஐயோ சார், ஒரு நிமிஷம் பேசிட்டு சார். அண்ணி, நீங்க அவசரப்பட்டிருக்க வேணாமோன்னு எனக்கு தோணுது. இப்போ நீங்க இப்படி பண்றதுனால அண்ணனுக்கு இன்னும் கோபம் அதிகமா தான் ஆயிருக்கு. இப்ப நான் இங்க வந்ததுனால கதிர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்ல. அப்புறம் உங்க அண்ணனால பஞ்சாயத்துல காசு வெட்டி போட்டு தனாவையும் கதிரையும் பிரிக்க முடியாதுல்ல. ஐயோ, அப்படிலாம் இல்ல அண்ணி. அண்ணன் எது நடந்தாலும் கதிர் இந்த வீட்டோட மாப்பிள்ளையாவும் தனாவோட புருஷனாவும் இருக்கவே கூடாதுன்னு அண்ணன் முடிவோட இருக்காரு. என்ன சொல்ற சிவா? நீங்க அவனுக்காக தானே இவ்வளவு பெரிய பழியை ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அண்ணன், நீங்க இந்த ஜெயிலுக்கு வந்ததுக்கே கதிர் தான் காரணம்னு சொல்லி இன்னும் கதிர் மேல அண்ணனுக்கு கோபம் அதிகமாயிருச்சு. என்ன ஆனாலும் சரி, கொடுத்த வாக்குல இருந்து மீற மாட்டேன், காசு வெட்டி போடுறதுதான்னு அண்ணன் சொல்லிட்டார் அண்ணி. என்ன சிவா, ஏன் அவர் அப்படிலாம் பண்றாரு? நீ போய் அவர்கிட்ட பேசி பாரு. அண்ணி, நான் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். ஆனா அவர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பஞ்சாயத்துக்கே கிளம்பிடுவாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.